ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். இன்றைய தினபலன் வரிசையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதன்கிழமை பங்குனி மாதம் 6ஆம் தேதி மார்ச் 20ஆம் தேதி 2019 வருடம். இன்று வளர்பிறை சதுர்தசி திதி, பூரம் நட்சத்திரம், சூலம் யோகம், வணிசை கரணம். இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு இந்த தினபலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மேஷம் ராசி எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு திடீர் ஞான உதயம் ஏற்படுங்க. கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க, அங்கே போய் வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க. செலவினங்களில் கொஞ்சம் சிக்கனம் தேவை. பொழுதுபோக்குகள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தன்னுடைய வேலையில் கவனமாக இருப்பது இந்த நாள் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும். திடீர் உதவிகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரிஷபம் ராசி. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்ததை விட லாபங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். மனதிற்குள்ளே இனம் தெரியாத ஒரு மகிழ்ச்சி காணப்படுங்க. செலவில் கொஞ்சம் கவனம் தேவை. எதையும் புதிதாக செய்ய முயற்சி இன்றைக்கி செய்வீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுனம் ராசி. மிதுனம் ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவருடைய செயல்பாடுகள்லாம் திறமையாக இருக்கும். திறமையான செயல்பாடுகள்லாம் செய்வாங்க. அவசியமான செலவுகள் மட்டும் இல்லாமல் வெளியூரும் சென்று வர கொஞ்சம் ஆசைப்படுவாங்க. பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கடகம் ராசி. கடகம் ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா இன்று இவங்க ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்க. போட்டி பந்தயங்களில் தன்னை தயார்படுத்தி கொள்வாங்க. இன்று எடுக்கிற காரியம் பார்த்திங்கன்னா எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு பலனை தர்ற மாதிரி இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்மம் ராசி. சிம்மம் ராசிக்காரர்கள் இன்றைக்கு அவர்களோட உறவினர் அல்லது கூட்டாளிகள் இவங்கெல்லாம் இவங்களோட உதவியை எதிர்பார்த்து வரலாம். நண்பர்களால் பொழுது இன்றைக்கி நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கோம். கூடுமானவரை பயணத்தை தவிர்ப்பது நல்லது. ஏதோ ஒன்று ஒரு ஞாபக மருதி உண்டாகுங்க, அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள். இந்த கன்னி ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா இந்த நாளில் அதிகமான மன செயல்பாடுகள் அதிகமாக இருக்குங்க. நல்லா வியாபாரிங்காக இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு உங்கள் மனசை உங்கள் கட்டுப்பாட்டில் வைக்கணும். மூன்றாவது நபர் தலையீட உங்கள் காரியத்தில் தவிர்க்க பாருங்கள். அலுவலகத்தில் வேலை செய்கிறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கவனம் இந்த நாளில் எடுத்துங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா அடுத்தவர்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் லிமிட்டோட பேசுங்க. அதிகம் ஓவராக எல்லாம் வேண்டாம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இன்று உங்கள் சோகங்களை மறந்து இயல்பாக இருங்க. நல்ல செய்தி வருங்க இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா விருச்சிகம் ராசி. விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நாளில் ஏதாவது ஒரு முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து அது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவெடுங்க. அது நல்லதாக இருக்கும். எதாக இருந்தாலும் சரி இன்றைக்கி வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். சக ஊழியர்கள் இந்த நாளில் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பெல்லாம் கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இவர்கள் காரியத்தில் கொஞ்சம் வெற்றிகள் அதிகமாக இருக்குங்க. ஆடம்பரம் அப்படி இப்படின்னு போயிட்டு வருவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கணும். பெற்றோர் அல்லது மூத்தவர்களோட ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி கலந்து பேசி அதுக்கு முடிவெடுங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மகரம் ராசி. மகர ராசிக்காரர்கள் சந்திராஷ்டமம் இன்றைக்கி நீடிக்குது. இதனால் ஏதோ ஒரு புதிய முதலீடு அது மாதிரி ஏதோ பண்ணணுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களா, கொஞ்சம் தள்ளி போடுங்க. 2 நாள் கழித்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். மனதில் ஒரு தெளிவற்ற நிலை மாறி மாறி இருக்கும். கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் மறுபடியும் மாறி தெளிவு இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைங்க. உங்கள் சிக்கல் குழப்பங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். பயணத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் தவிர்ப்பது நல்லதை தருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பம் ராசி. கும்பம் ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா மற்றவர்களோட நியாயமான உணர்வுகளை நீங்கள் மதிப்பு கொடுங்க. கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. பொழுதுபோக்கில் கவனமாக இருக்கணும். ஆஃபீஸில் வேலை செய்கிறது இந்த மாதிரி சில விஷயங்களில் வாழ்க்கை துணைவரிடமோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது இன்றைய நாள் நல்லதாக இருக்குங்க.
அடுத்தது பார்த்திங்கன்னா மீனம் ராசி. மீனம் ராசிக்காரர்கள் இன்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் டென்ஷன் அதிகமாக இருக்குங்க. கொஞ்சம் அதிகமான வேலைப்பளு காணப்படும். இருந்தாலும் நீங்கள் வந்து எதுலேயும் நீங்களே முடிவெடுப்பது நல்லது. மற்றவர்கள்ட்ட போய் கொஞ்சம் டென்ஷன்லாம் காட்டாதீங்க, கோபத்தெல்லாம் காட்டாதீங்க. அதெல்லாம் வெளிப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இருந்தாலும் உங்களுக்கு முயற்சிகளுக்கு இன்று நல்லதொரு பலன்கள் கிடைக்கும் நாள் இதுங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற தினப்பலன் சொல்லியிருக்கேன். இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க, சரிங்களா? மேலும் இது போன்ற நல்ல தகவல்கள் உங்களுடன் பகிர்ந்துக்க நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடியமான வரைக்கும் உங்கள் நண்பர்களிடமும் உறவுகளிடமும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, நாளை சந்திப்போம். ஓகே, பாய்.